கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டும்படியே செபிக்கிறோம். அடியினை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலோ அது ஜீவனுள்ள வார்த்தை ராஜா. ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படும் போது லீதியாளோட இருதயத்தை திறந்த தெய்வம் ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து நடத்த வேண்டும்படியே செபிக்கிறோம். நடத்துங்கப்பா, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை நடத்துங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் எல்லாரும் கடந்து செல்லலாம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இது ஒரு தொடர் பிரசங்கமாக இருப்பதுனால போன வாரம் பேசப்பட்ட இந்த பகுதியோடு இணைத்து இந்த வாக்குத்தத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எடுத்து வாசிக்க போகலாம். நம்மத்தில் இருக்கிற கொளஞ்சிமணி சிஸ்டர் இந்த வசனத்தை வாசிப்பார்கள். டார்கர் சிஸ்டர் வாசிப்பாங்க. யாத்திராகமம் 20:24 அப்படி வாசிங்க பார்க்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லப்படுகிற வார்த்தைகள் 1ஆம் தேதி காலையிலும் மாலையிலும் இதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் 3வது முறையாக இதில் இருக்கிற கர்த்தர் கொடுத்த சில ரகசியங்களும் சில காரியங்களையும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இதனுடைய சாராம்சத்தை சொல்லி விடுகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் எப்போ எழுதப்பட்டது, எப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 50வது நாளில் கர்த்தர் அவர்களோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கற்பனைகளை 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 10 கற்பனைகளுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? பலிபீடத்தை உண்டாக்கு. அதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பலிபீடத்தை உண்டாக்கணும். என்னத்தை உண்டாக்கணும் சொல்லுங்க, என்ன உண்டாக்கணும் அப்படின்னா, இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அடையாளமாக நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டுங்க? இருதயத்தை. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் அவருக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை என்ன செய்ய சொல்லுகிறார் இந்த புதிய ஏற்பாட்டில்? நீ ஆயத்தப்படு, எனக்கென்று சொல்லி பலிபீடத்தை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பலிபீடம் என்றால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது தேவனை தொடர்பு கொள்வதற்காக நாம் ஏற்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னவா இருக்கிறது சொல்லுங்க, என்னவா இருக்கிறது? அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கவனிச்சிங்கன்னா, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், கர்த்தருக்காக ஒரு இடத்தை நம்ம விசேஷப்படுத்துகிறோம். என்ன படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பலிபீடத்தை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், பலிபீடம் என்றால் என்னன்னா, அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. அது என்னதுங்க? அது பரிசுத்தமானது. இப்படி சொல்லலாம், பலிபீடம் கர்த்தருக்கு மாத்திரம் சொந்தமானது. பலிபீடம் யாருக்கு சொந்தமானது? ஒரு பலிபீடத்தை நம்ம உண்டாக்குறோன்னா, அந்த பலிபீடம் யாருக்கு சொந்தம்னா, அது 100% கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. நான் இப்படி கேட்குறேன் உங்களிடத்துல, நம்முடைய இருதயம் யாருக்கு சொந்தமானது? எவ்வளோ சொல்லுங்க, எத்தனை சதவீதம்? வேத வார்த்தையின்படி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தம். முழுவதும் சொல்லுங்க, முழுவதும் அவருக்கு சொந்தம். ஆனால் இந்த பலிபீடமாகிய நம்மளை கர்த்தரிடத்தில் இன்னைக்கு முழுமையாக என்ன பண்ணுறதில்ல? அர்ப்பணிப்பதில்லை. என்ன பண்ணுறதில்லை சொல்லுங்க, என்ன பண்ணுறதில்லை? அர்ப்பணிப்பதில்லை. இன்னைக்கு என்ன பலிபீடம் என்று சொன்னாலே அது 100% அதனுடைய மொத்த ஆளுகை யாரை சார்ந்திருக்கும் என்று சொன்னால், அது பரலோகத்தை சார்ந்திருக்கும். அல்லேலூயா.
அது கர்த்தரை சார்ந்திருக்கும். அந்த பலிபீடத்திலிருந்து செய்யப்படுகிற எல்லா பலிகளும் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் உலகத்துக்கோ சத்துருவுக்கோ அது சொந்தமானது அல்ல. அந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிற எல்லாம் அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, உன் ஆடுகளையும் உன் மாடுகளையோ சர்வாங்க தகன பலியாகவோ சமாதான பலியாகவோ செலுத்துவாயாக. அப்ப இந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிற எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். பலிபீடத்து மேல ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது அது எல்லாமே என்ன ஆகுறதுன்னா பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. என்ன படுத்தப்படுகிறதுங்க? பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை நீ செய்யும் பொழுது, அந்த வசனம் சொல்கிறது, இவைகளை நீ செய்யும் பொழுது மண்ணினால ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி நீ பலிகளை செலுத்தும் போது என்ன பண்ணுகிறேன்னா நான் வர்றேன். யார் வர்றா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறேன். அப்ப பலிபீடத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது என்ன நடக்குது? தேவ நாமத்தை உயர்த்துகிறேன். இப்படி சொல்லலாம், தேவ நாமத்தை நான் கனப்படுத்துகிறேன், தேவ நாமத்தை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கென்று நானும் தேவனும் ஐக்கியப்படுவதற்கு இந்த பலிபீடம் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்மளும் அவரும் ஐக்கியப்படுவதற்கு தான் என்ன உருவாக்கப்படுகிறது? பலிபீடம். எதற்கென்று சொன்னால் நானும் தேவனும் ஐக்கியப்படுவதற்காக உருவாக்கப்படுவதுதான் பலிபீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பார்க்கலாம். ஜெபம் என்பது ஒரு பலிபீடத்துக்கு அடையாளமா இருக்குது. ஜெபம் எதுக்கு அடையாளமா இருக்குது? சொல்லுங்க, எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜெபம். புதிய ஏற்பாட்டுக்குள் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் ஜெபம் ஒரு பலிபீடத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் ஜெபிக்க ஒரு ஸ்தலத்தில் நான் அமரும் பொழுது அது என்னவா மாறுகிறது என்று சொன்னால் தேவனும் நானும் ஐக்கியப்படுகிற ஒரு இடமாக மாறுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியம், என் இருதயம் தேவனை பார்ப்பதற்காக, தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் என்னையே ஒரு பலிபீடமாக நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்கிறது, இந்த பலிபீடத்தில் நீ தகன பலியை செலுத்தும் போது நான் என்ன பண்ணுவேன் சொன்னா, நான் வந்து, அந்த வசனம் சொல்கிறது, என் நாமத்தை நீ கனப்படுத்தும்படியா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா. இப்படி சொல்றேன் பாருங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்ல, இப்போ நம்ம ஒரு ஜெபம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜெபத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் என்று சொன்னால் அதற்கு எது அடையாளம் என்று சொன்னால் தேவனுக்கு முதலாவது நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை வீட்டில் அதிகாலை ஜெபம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கு அதிகாலை ஜெபம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நீ அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு போய் உன்னை ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுது என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு ஆய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. என்னுள் கலக்கமில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் சொன்னோம். அதுக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் நம்மளை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தடுத்த காரியங்களை நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த பலி நான் செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து சொல்றாரு, என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவதனால நான் என்ன செய்ய போறேன்னா, நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அங்கே சொல்லப்படுகிறது, எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு ப்ராசஸ். தேவன் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ப்ராசஸ்க்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்ற, பலிபீடம் என்று சொன்னால் முழுவதுமே அர்ப்பணிக்கணும். முழுவதுமே என்ன பண்ணணும் சொல்லுங்க? யார் அர்ப்பணிக்கணும்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டா பலிபீடம் என்று சொன்னால் நம்மளை முழுவதுமே, சொல்லுங்க, முழுவதுமே அர்ப்பணிக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். மல்கி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை அப்படி எடுங்க பார்க்கலாம். மல்கி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தையும் படைக்கிறதுனாலே ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்க சொல்கிறது இல்லையா? அடுத்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்.
அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம், கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு புரியுதா? இந்த வசனம் புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்கிறது, ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தையும் படைக்கிறதுனாலையோ, ஆனாலும் உண்மை எதனால அவங்க சொல்கிறாங்க, எதனால உங்களை அசுத்தப்படுத்தினோம். இப்போ தேவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் பலி செலுத்துகிற முறை சரியில்லைப்பா. நீங்கள் பலி செலுத்துறதே எப்படி இருக்குன்னா, அசுத்தமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. அடுத்தது 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் கண் ஊனமானதை, என்னது கொஞ்சம் கவனிங்க, என்னது கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உறுப்பு இல்லை. என்ன இல்லை? கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம், பைபிள் அப்படி வாசிங்க. இப்போ என்ன இல்லை? ஒரு உறுப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்ணு இல்லை. இப்போ ஒரு ஆடோ மாடோ இப்போ கொண்டு வர்றாங்கன்னா, இப்போ அங்கே என்ன இல்லைன்னா ஒரு கண்ணு இல்லை. என்ன இல்லை? அடுத்த காரியத்தை பாருங்க. அடுத்தது சொல்லப்படுகிறது, ஒரு கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்லங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண் ஊனமா இருக்குது, அந்த இடத்துல கண்ணே இல்லை, அந்த இடத்துல ஒரு குழி விழுந்து இருக்குது. அதை எங்க கொண்டு வர்றேன்னா, தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் கால் ஊனமானதையும், அடுத்தது என்ன கொண்டு வர்றோம் சொல்லுங்க? அடுத்தது என்ன கொண்டு வர்றோம்? கால் ஊனம் அப்படின்னா கால் இல்லை. என்ன இல்லை? கண்ணும் இல்லை, காலும் இல்லை. இதை எங்க கொண்டு வரோம் பலி செலுத்த? சொல்லுங்க, எங்க கொண்டு வர்றோம்? கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்க கொண்டு வருகிறோம்? பலிபீடத்துக்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுக்கு எப்படி பலி செலுத்தணும்? சொல்லுங்க, எப்படி பலி செலுத்தணும்? நலமானதை. எதை பலி செலுத்தணும்? சொல்லுங்க, எதை செலுத்தணும்? கண்ணு, காலு எல்லாமே எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பேசுங்கள். எப்படி இருக்கணும்? எல்லாமே எப்படி இருக்கணும்னா நேர்த்தியாய் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊனமானதை செலுத்தக்கூடாது. என்னத்தை செலுத்தக்கூடாது? சொல்லுங்க, என்னத்தை செலுத்தக்கூடாது? ஊனமானதை செலுத்தக்கூடாது. இப்போ நான் உங்கள் பக்கம் வர்றேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு நீ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், மண்ணினால் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும், அதில் நீ தகன பலி செலுத்தணும். அது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஊனமானதாக இருக்கக்கூடாது. என்னவோ இருக்கக்கூடாது? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னையே ஜீவ பலியை ஒப்புக்கொடு. ரோமர் 12:1 நம்ம வாசித்தோம். என்ன பண்ணணும்? 12:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 12:1 எடுத்து வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, அந்த வசனத்தை போதும், அந்த கவனிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய். இப்போ பாருங்க, அந்த வசனத்தையும் மல்கியாவில் சொல்லப்பட்ட காரியங்களை கவனிங்க. கண் இல்லாததையும் கால் இல்லாததையும் பலியிட கொண்டு வந்து சொல்றான், இதெல்லாம் ஒன்றும் பொல்லாப்பு இல்லை, இதெல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் பொல்லாப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க சொல்றாரு, தேவன் இதை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க சொல்லப்பட்ட ரோமர் 12:1 வாசித்தபடியே நம்முடைய சரீரங்களை எல்லாம் என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, நம்ம சரீரங்களை என்ன பண்ணணும்? சரீரங்களை பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? மல்கியாவில் என்ன வாசிச்சிங்க? கண் இல்லாததையும் கால் இல்லாதையும் என்ன பண்றாங்க? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க கண் பலிபீடத்தில் வைக்கப்பட்டாச்சா? என்ன டோட்டலாக சைலண்ட் ஆயிட்டீங்க? நீ கையை மாத்திர உயர்த்தி ஆராதிப்பது அது பலிக்கு அழகு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 12:1 படி, உன் சரீரங்களை, என்னது அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எப்படி பலி செலுத்திட்டு இருக்கிறீங்கன்னா, சில பேருடைய கை மாத்திரம் தான் பலிபீடத்துக்கு வருது, சில பேருடைய கை மாத்திரம் தான், கொஞ்சம் பேசுங்க, சில பேருடைய கை மாத்திரம் தான் பலிபீடத்துக்கு வருது. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நாவு மாத்திரம் பலிபீடத்துக்கு வருது.
ஆனா நினைவு எங்க இருக்குது? இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது? பலிபீடத்தை விட்டு வெளியே போகுது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு ஊனமானதை பலி செலுத்தி கொண்டு இருக்கிற, நீ எனக்கு ஊனமான பலியை செலுத்தி கொண்டு இருக்கிற. பலிபீடத்துல உன்னை ஜீவ பலியா நீ ஒப்பு கொடுக்கணும். ஆனா கண்ணை மாத்திரம் சிலர் ஒப்பு கொடுத்துட்டு, சிலர் நாவை ஒப்பு கொடுக்காதபடி, சிலர் நாவை மாத்திரம் ஒப்பு கொடுத்துட்டு இருதயத்தை ஒப்பு கொடுக்காதபடி, சிலர் என்ன செய்கிறான்னு சொன்னா பாதியா தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறதுனால அது என்ன பலியாய் மாறுகிறதுனா கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்த பலியாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இத்தனை நாள் நம்ம எப்படிதான் பலி செலுத்திட்டு இருந்திருக்கோம்? சொல்லுங்க, எப்படிதான் பலி செலுத்திட்டு இருக்கிறோம்? ஊனமானதை எப்படிதான் பலி செலுத்துறோம்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்ப தேவ சமூகத்துக்கு நம்ம ஊனமானதை செலுத்தினா அடுத்தது என்ன நடக்கும்? காயினும் ஆபேலும் காணிக்கைகளை கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவதற்காக வர்றாங்க. ஆனா அது யாருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தா? சொல்லுங்க, எப்படி எதை அங்கீகரித்தா? ஆபேல் காணிக்கை மாத்திரம்தான். காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கல? அங்க ஏதோ ஒரு ஊனமான ஒரு செயல் என்ன பண்ணி இருக்குது? ஊனமான காரியங்கள் ஒன்று நடந்திருக்குது. அப்ப நல்ல கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஏன் இயேசு என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என் பிரச்சனை முடியல, ஏன் என் வாழ்க்கை மாறல, ஏன் கண்ணீர் மாறல, ஏன் நான் எதிர்பார்த்தது நடக்கல? நம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஜீவ பலியான அந்த அங்கீகரிப்பு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லாததுனாலதான் நம்முடைய அங்கீகரிப்பு, நம்முடைய பலி செலுத்துதல எப்படி இருக்குதுன்னா ஊனமானதை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பலி என்றால் முழுமை அடையணும். என்ன படணும்? என்ன படணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? இப்படி பாருங்களேன், நம் தேவன் எப்படி பலி செலுத்தினார். கொஞ்சம் அவர் பக்கம் போல. நம்ம தேவன் எப்படி பலி செலுத்தினார் நல்ல கவனிங்க. நமக்காக ஜீவ பலியாக என்ன பண்ணாரு? கிருபாதர பலியாக நமக்காக என்ன பண்ணாரு? சிலுவையில தன்னை அர்ப்பணித்தார். அவர் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இப்ப தேவன் நமக்காக கிருபாதர பலி அப்படின்னு என்னன்னா, எனக்காக அவர் சிலுவையில நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அவர் போயிட்டார். யார் போயிட்டா? சொல்லுங்க, எப்படி போயிட்டாரு? இப்ப அவர் போயிட்டார். அவர் எப்படி தன்னை அர்ப்பணிச்சாரு? சொல்லுங்க, எப்படி அர்ப்பணிச்சாரு? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்காக அர்ப்பணிச்சாரு. எப்படி அர்ப்பணிச்சாரு? தலையில கூட என்ன வைக்கப்பட்டது என்று சொன்னால் முள்முடி வைக்கப்பட்டுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பலி என்றால் என்னன்னா அரையும் குறையுமா இல்லை, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அவர் எனக்காக சிந்தினார். அடுத்தது அப்படியே உள்ள வந்தீங்கன்னு சொன்னா அவருடைய உயிரையும் எனக்காக முழுவதுமா கொடுத்துட்டார். கொஞ்சம் கவனிக்க. நீங்க பலி என்றால் நமக்காக இப்ப நம்ம பலி செலுத்த தேவையில்லை. இப்ப நம்ம பலி செலுத்த தேவையில்லை. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவர் முழுமையா என்ன பண்ணாருன்னா சிலுவையில தன்னை அர்ப்பணிக்கிறார். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழும்புகுது, அநேக செயல்பாடுகள் நடக்குது. ஆனா அவர் ஒன்றுமே செய்யாதபடி பிதாவை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு ஊனமான ஒரு காரியத்தை இல்ல ஏதோ ஒரு 4 அடி மாத்திரம் எனக்கு போதும், ஏதோ கொஞ்ச நேரம் மாத்திரம் என்னை அடிங்க, என்னை சிலுவையில் அடிங்க, ஆனா நான் சாக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்காக இப்படி பாருங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என் தேவன் எனக்காக வேதனையை ஏற்றுக்கொண்டார். எனக்காக வேதனையை ஏற்றுக்கொண்டார். இப்ப நல்ல கவனிங்க. அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் போதும் கர்த்தருடைய இருதயம் யாருக்காக துடித்து கொண்டிருந்தது தெரியுங்களா? தனக்கு விரோதமா எழும்பி சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க, பிதாவே இவர்களை மன்னியோ. கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுக்க அவர் வந்த நோக்கம் என்னன்னா பாவிகளை ரட்சிக்க அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஜனம் இனி பலி செலுத்த வேண்டாம், ஏன் ஜனங்கள் பலி செலுத்த வேண்டாம், நானே கிருபாதர பலியாக என் ஜனங்களுக்காக நான் இறங்கி போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அவர் ஏதோ அரையும் குறையுமா தன்னை அர்ப்பணிப்பார் என்று சொன்னால் நாமும் அரையும் குறையமான ஆசீர்வாதத்துக்குள்ள தான் கடந்து போயிருக்கணும். ஆனால் நம் தேவன் எப்படி நமக்காக பலியாய் வந்தாருன்னா தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். யோசிச்சு பாருங்களேன்.
நம்ம எப்படி பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? மல்கியாவில் வாசிக்கிறோம், கண் ஊனமானது. என்னது? கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்லங்கிறான். நம்ம நினைக்கிறோம் நான் ஏதோ ஒன்று செஞ்சிட்டா அது பொல்லாப்பல்ல, ஏதோ நான் திருச்சபைக்குள்ள வர்றதுனால நான் முழுமையான காரியத்தை பெற்றுக்கொண்டேன் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க திருச்சபைக்கு வருவது நல்லது, ஆனா திருச்சபைக்குள்ள வந்தேன்னா என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இனி நான் அல்ல, இனி இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இனி நான் அல்ல, என் தேவனே என்னை ஆளுகை செய்ய வேண்டும். என் கண் எனக்கு சொந்தமானது அல்ல, என் நாவு எனக்கு சொந்தமானது அல்ல, என் இருதயம் எனக்கு சொந்தமானது அல்ல, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் எனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியதா இருக்கிறது. பலிபீடத்தின் மேல் ஒன்று வைக்கப்படுகிறது என்றால் அது முழுவதும் அது கர்த்தரை சார்ந்தது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஊனும் குருடுமாய் செவிடுமாய் முடமுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏதோ இங்க ஆராதிச்சுட்டு அடுத்தது வீட்டுக்கு போனோன்னு உங்க சொந்த புத்தியிலையோ சொந்த செயல்பாடுலையோ சொந்த திறமையில வாழ்வது அது உண்மையான பலி அல்ல. நான் பலிபீடத்தில் என்னை வைத்து விட்டா என்னை நடத்தணும் கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்து மேல வைத்த கண்களோ, பலிபீடத்து மேல வைத்த நாவுகளோ, பலிபீடத்தின் மேல வைத்த இருதயங்களோ, பலிபீடத்தின் மேல வைத்த எல்லாம் என் அவயங்கள் எல்லாம் அது யாருக்குரியது என்று சொன்னால் கர்த்தருக்குரியது. இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிங்க. இருக்கிறோமா? நம்ம அப்படி கடைசி காலத்துல நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் இனி தாமதப்படுவதற்கு என்ன காரணம்னா, இன்னும் அநேகர் ஊனமானதை தான் கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணை ஒப்பு கொடுப்பதில்லை, நாவை ஒப்பு கொடுப்பதில்லை, சிந்தையை ஒப்பு கொடுப்பதில்லை, இருதயத்தை ஒப்பு கொடுப்பதில்லை, நம்முடைய செயலை ஒப்பு கொடுப்பதில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. என்னை முழுவதுமாய் பலிபீடத்தின் மேல் நான் வைக்கப்படும் பொழுது, பலிபீடத்தின் மேல் என்னை முழுவதும் வைக்கும் போது என்னை அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய நடத்துதலுக்குள்ள இருக்கிறீங்க? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அவருடைய நடத்துதல் கீழே நம்ம போயிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறா, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான தெய்வம் நமக்கு இருக்கிறா, மரண பரியந்தவன் அவனை நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறா. ஆனா இன்னைக்கு ஜனங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் ஊனமானதை கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காய் தன்னை அர்ப்பணிக்கிறார். கொஞ்சம் தயவு செய்து உங்களை யோசிச்சு பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் தன்னை அர்ப்பணிக்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தர் வேதனையோடு சொல்றாரு, நீ இதெல்லாம் நல்லதுன்னு சொல்ற, இதெல்லாம் நலமானதுன்னு சொல்ற, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குற. அடுத்தது அவர் அந்த வசனத்தை இவனமாய் சொல்கிறார். 8ஆம் வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. என்ன சொல்றோம்? சொல்லுங்க. என்ன நான் திருப்திப்படுத்துகிறேன், என்ன நான் என்ன பண்ற சொல்லுங்க, என்ன நான் திருப்திப்படுத்திக் கொள்கிற, அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ. சொல்றாரு, உன் அதிபதிக்கு நீ செலுத்து, அவன் உன்மேல பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானா. நல்ல கவனிங்க. செத்து போனதையும் நல்ல கவனிங்க. ஒரு ஊனமானதை எடுத்துட்டு வந்து கவனிங்க, ஒரு ஊனமானதை எடுத்துட்டு வந்து நான் இப்ப தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊனமானதை எடுத்துட்டு வந்து நிற்கும் போது உன் முகத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்ப என்ன ஆண்டவர் நல்லா வாழ வச்சு நல்லா நடத்திக்கிட்டு எனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. ஆனா நான் என்ன செய்யறேன்னா ஊனமானதை தேவனுக்கு படைக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் முகத்தை பார்ப்பான, உன் அதிபதிக்கு செலுத்தி பாரு. அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு, நீ வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்தின் ராஜாவுக்கு நீ என்ன பண்ணு, அதே ஊனமான ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு நீ போய் அங்க அவனுக்கு செலுத்தி பாரு, அவன் முகத்தை பார்ப்பானா என்று சொல்றாரு. அல்லேலூயா. அவன் முகத்தை பார்ப்பானா, அவன் என்ன செய்வான்? அப்பனா என்ன அர்த்தம்னா, என்னை நீ கேவலப்படுத்துற. என்ன அர்த்தம்? என்னை நீ கேவலப்படுத்துற. அவர்கள் கனத்துக்குரிய காரியங்களை செலுத்தக்கூடியவர்கள் இப்ப தேவ சமூகத்துல மாத்திரம் என்னன்னா ஊனமானதை கொண்டு வந்து தேவனை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வராததுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வராததுக்கும் காரணம் என்னன்னா
தன்னை முழுவதும் அர்ப்பணிக்காதபடி எல்லாம் மாய்மாலமா இருக்குது. எல்லாம் மாய்மாலம், எல்லாம் மாய்மாலமா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை கூட மாய்மாலமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய ஜபங்கள் கூட மாய்மாலமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய செய்கைகள் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் ஊனமாக கிடக்குது. எல்லாம் ஊனமாக கிடக்கிறதுனால தான் இந்த கடைசி காலத்துக்குரிய ஒரு எழுப்புதலுக்குரிய செயல்பாடு கர்த்தரால செய்ய முடியாதபடி அவர் வேதனையோடு ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊனமானதை என் கர்த்தருக்கு கொடுக்க கூடாது. நலமானதையும் நல்லதையும் மகிழ்வான காரியங்களையும் எனக்கு செய்கிற தேவனுக்கு நான் ஊனமானதை கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கணும். நான் முழுவதும் என்னை சரண்டர் பண்ணணும். ஒரு பலிபீடத்தின் மேலே என்னை முழுவதும், நீங்கள் அங்கே கவனிங்க, உன் ஆடுகளையும் யாத்திராகமோ 20-24 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, உன் ஆடுகளையும் உன் மாடுகளை என்ன பண்ணு, சர்வாங்க தகன பலி சமாதான பலிகளை நீ என்ன பண்ணு, செலுத்து. அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்படின்னு என்னதுன்னா, நல்லா நீங்கள் நோவாவை நம்ம வாசித்தோம் போன வாரம். நோவா எப்படி பலி செலுத்தினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமானதை என்ன செலுத்தினா சொல்லுங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நோவா செலுத்தின அந்த பலிகளை பாருங்க. பலிபீடத்தில் என்ன வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நமக்கு கவனித்தங்க வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளை சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்திலுமே தகன பலியாக. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, சுத்தமானது அப்படின்னு சொன்னா நல்ல பலம் உள்ளது. என்ன உள்ளதுங்க சொல்லுங்க. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்குது, காது இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது, கால் இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்குது. நல்ல எந்த சேதமும் இல்லாதபடி என்ன செய்கிறான்னு சொன்னா பலிபீடத்தின் மேல சுத்தமானதை வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த சுத்தமானது என்று சொன்னால் என்ன என்று சொன்னா, இது தேவனுக்குரியது. இது எதுக்குரியதுங்க? சுத்தம் யாருக்குரியது? பரிசுத்தம் யாருக்குரியது? அசுத்தம் யாருக்குரியது? அசிங்கம் யாருக்குரியது? அப்ப நல்ல கவனிங்க. இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம் அசுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் இணைத்து பலிபீடத்தின் மேல வைக்க முற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிப்பேன், ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிப்பேன், ஆவியில நிரம்புற நேரத்தில் நிரம்புவேன். அடுத்தது ஆலயத்துக்குள் வரும்போது நான் என்னை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பேன். ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே எனக்கு வருகிற உணர்வுகள், எனக்கு வருகிற பேச்சுகள், எனக்கு வருகிற காரியங்கள், வேண்டாத அசுத்தமான செயல்பாடுகள் எனக்கு என்ன பண்ணுவேன்னா அதையும் செய்வேன், இதையும் செய்வேன். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய பலி எப்படி இருக்குது சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்குது? ஆனா நோவா செலுத்தின பலி சுத்தமானது. என்னது சொல்லுங்க. அதுல என்ன இல்ல, என்ன இல்ல, அசுத்தம் இல்ல. அப்ப பலிபீடத்தின் மேல் நம்ம ஒரு காரியத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னா நாம் என்ன செய்யணும்? சுத்தமானதை வைக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒருத்தர் அசுத்தமாய் மாறக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் அசுத்தமா மாறக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? தன்னை காத்து கொள்ள வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க. என்ன பண்ண வேண்டும்? அசுத்தமா இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணக்கூடாது? அசுத்தமா செயல்பாடுகள் எங்கெங்க இருக்குதோ அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி சொல்றேனே, புதிய ஏற்பாடு திருச்சபைக்குள்ள இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, அசுத்தமா இருக்கிற இடங்கள், பாவம் நிறைந்த இடங்களுக்குள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போகாம இருக்க முடியாது. அதற்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் ஆவியில நிரம்பி நீ அந்த இடத்துக்கு போ. அல்லேலூயா. எதுல நிரம்பி போ சொல்லுங்க. உன்னை பலிபீடத்தின் மேல் நீ வைக்கப்பட்டதுனால உன்னை நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நான் என்ன செய்யறேன்னா, எல்லா இடங்களும் அசுத்தங்களும் பாவங்களும் நிறைந்திருக்குது. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை மேல வருவதனால, ஆவியானவர் எனக்குள் இருப்பதனால நான் எங்க போனாலும் இப்ப தேவ ஆவியானவர் என்ன பண்றான்னா, முழுவதும் என்னை மறைத்து அசுத்தங்களை பார்க்காதபடி, அசுத்தங்கள் காரியங்களுக்குள் நுழையாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர்
என்னை அழகாய் நடத்த ஆரம்பிக்கிறார். ஏன்னா பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்ட எல்லா கர்த்தருக்கு சொந்தமானதா இருக்கிறது. இங்க இருக்கிற நான் சிலரை பார்த்து சொல்றேன், இன்னும் கண்ட்ரோல் ஆகாம, உன் நாவு கண்ட்ரோல் ஆகாம, உன் இருதயம் கண்ட்ரோல் ஆகாம, உன் செயல்பாடு இன்னும் தேவனுக்குள் கண்ட்ரோல் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் நீ பலிபீடத்தின் மேல உன்னை முழுவதும் அர்ப்பணிக்காதனாலதான். இன்னும் உன் கண் பரிசுத்தப்படாம, உன் நாவு பரிசுத்தப்படாம, உன் இருதயம் பரிசுத்தப்படாம, இன்னைக்கு அரையும் குறையுமாய் ஊனமாய் கர்த்தருக்கு நீ பலி செலுத்தினதுனாலதான் இன்னைக்கு அநேக பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி இன்னைக்கு தட்டு தடுமாறி பாவத்தில் விழுந்து புரண்டு இன்னைக்கு வேண்டாத காரியங்களுக்குள்ள கர்த்தருடைய கோபத்துக்குள்ள சிலர் போய் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஊனமானதை பலி செலுத்தாத, உன்னை முழுவதும் எனக்கு செலுத்து. உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். நீ முழுமையா உன்னை அர்ப்பணிப்பாய் என்று சொன்னா முழுமையா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனையோடு சொல்றேன், இங்க இருக்கிற சிலர் அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஊனமானதை கர்த்தருக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஊனமானதை கர்த்தருக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தரை கனவீனப்படுத்துறீங்க. கர்த்தரை கனவீனப்படுத்துவதனால அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியாததுனால இன்னைக்கு அநேகர் வேண்டாத சிக்கல்லையும் வேண்டாத போராட்டத்துக்குள்ளே கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, காலம் நெருங்கி விட்டது, காலம் நெருங்கி விட்டது. நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், உங்களை முழுமையா நீங்க ஜீவ பலியாக உங்களை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உன்னை ஒருத்தர் கூட தொட முடியாது. இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீ உயிர் உள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நீ கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரம், நீ கர்த்தருக்கு சொந்தமான சரீரம். இதை ஒருவனும் தொட முடியாது. எந்த பாதாளமும் எழும்பி வந்தாலும் உனக்கு எதிராக நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய போராட்டங்கள், வியாதிகள், எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் நீ உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுகிற. கர்த்தருக்கு சொந்தமானதை ஒருவனும் தொட முடியாது, ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. அத்த சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடு. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்று சொன்னா, யாரு தன்னை முழுவதும் ஈவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தோல்வி உன்னை நெருங்காது, அவமானம் உன்னை நெருங்காது, நிந்தைகள் உன்னை நெருங்காது. எல்லாம் நீ கர்த்தருக்கு சொந்தமாக இருப்பதனால உன்னை யாரு சேதப்படுத்த முடியாது. ஏன் அநேக போராட்டம், பிரச்சனை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலேயா நிறைவான காரியம் நடக்கலன்னா ஜீவ பலியா தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மண்ணினாலே நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. மண்ணினால என்ன பண்ணு? பலிபீடத்தை உண்டாக்கு. உன் இருதயம், பலிபீடமாகிய உன் இருதயத்தை, மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனாகிய நான் நம்ம இருதயத்தை என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதில் துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் எப்பொழுதுமே இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பார்க்கலாம். அப்போ ஊனமானதை இனி பலிபீடத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. சுத்தமானது, என்னமானதுங்க? சொல்லுங்க, என்னமானது? சுத்தமானதை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே நம்ம வைக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியம், தேவ வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். என்ன படுத்துங்களாமா? தேவ வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஊனமானது அல்ல. நீ விடுதலையோடு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா கர்த்தரை நீ ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஏதோ ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, எல்லாவற்றிலும் நிறைவோடு நம்மளை நடத்த அப்படின்னு சொன்னா முழுவதும் சரண்டர் பண்ணுங்க. முழுவதும். போன வாரம் அதே தான் சொன்னார், இந்த வாரம் கத்த அதே தான் சொல்றார். நீ என்ன பண்ணணும்னா முழுவதும் உன்னை சரண்டர் பண்ணு. அல்லேலூயா. அந்த வசனத்தை போன வாரம் வாசித்து அதே வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19, 20 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6, 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களும் தங்கி இருக்கிற ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று
அறியீர்களா? அதை தானே இவ்வளவு நேரம் ஆவியானவருடைய துணையோடு அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் சரீரமான நீங்கள் தேவனாலே பெற்றோம். சொல்லுங்க, யாரால பெற்றிருக்கோம் இந்த சரீரத்தை? இப்ப இதை யாருக்கு அர்ப்பணிக்க சொல்றாரு? ஜீவபலியாக. ரோமர் 12:1 படி இப்ப யாருக்கு அர்ப்பணிக்க சொல்றாரு? சரீரத்தை பெற்ற நான் என்ன பண்ணணும்னா முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். முழுவதும் என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு புரிகிறது மாத்திரம் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா முழுவதும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க முழுவதும். சொல்லுங்க முழுவதும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் பலி செலுத்தணும். சொல்லுங்க முழுவதும் பலிபடுத்த மேல வைக்கணும். ஊனமானதை வைக்காதீர்கள். சொல்லுங்க ஊனமானதை வைக்காதீர்கள். பலிபீடத்தின் மேல் வைத்தது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது யாருக்கு சொந்தமானது அல்ல? சொல்லுங்க, நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். உங்க சரீரமோ தேவனுக்குரியது. இனி தேவனே ஆளுகை செய்வாராக என்று சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊனமான செலுத்தப்பட்ட காரியம் முடிவுக்கு வருகிறது. 2 கொரிந்தியர் 1:6-19 படியே உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றோம், உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய. அப்ப ஆவியானவர் எதுக்கு தங்கி இருக்கிறாரு? சொல்லுங்க. எல்லா நேரமும் தூங்கவா? எல்லா நேரமும் சாப்பிடவா? எல்லா நேரமும் உலகத்தோடு தொடர்பு கொள்ளவா? சொல்லுங்க. ஆவியானவர் எதுக்கு தங்கி இருக்கிறாரு? வேகமா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எதுக்கு தங்கி இருக்கிறாரு? என்னை வழி நடத்த. எதுக்கு ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு? யாரை வழி நடத்த? என்ன வழி நடத்துவதற்கு. ஆவியானவருடைய வேலை என்ன அப்படின்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துற. அடுத்தது பாத்தீங்கன்னா சகல சத்தியத்துக்குள்ள என்ன நடத்துறார்? என்ன பண்றாரு? சகல சத்தியத்துக்குள்ளும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஆவியானவரை கூட்டிட்டு வேற பக்கம் போலான்னு பாக்குறோம். ஆவியானவரை கூட்டிட்டு வேற பக்கம் போலான்னு நம்ம பார்க்கிறோம். அவர் வர மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாரு? அவர் என்ன பண்ண மாட்டாரு? வரவே மாட்டார். நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சதெல்லாம், நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா சொல்ற, எந்த காலம் இல்லை, இந்த காலம் இல்லை, எந்த காலம், எத்தனை காலம் இருந்தாலும் அது நடக்காது. அல்லேலூயா. அது என்ன பண்ணாதுங்க? அவரு நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டார். யாரு நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டாரு? சொல்லுங்க. யாரு நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டாரு? சில பேர் முயற்சி பண்றீங்க, ஆவியானவர் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல்ல எடுத்து எதையாவது செய்து முடிக்கலான்னு முயற்சி பண்றீங்க. தயவு செய்து டைம் வேஸ்ட்டு, காலம் வேஸ்ட்டு, உங்க நேரம் வேஸ்ட்டு, உங்க பலன் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்டா போகும். அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலை என்னன்னா அவர் எனக்குள்ள ஏன் தங்கி இருக்கிறார்னா நான் பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் யார் மேல வைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் பலிபீடத்து மேலே என்ன வச்சிட்டேன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு நாட்களில இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை என்ன வந்துருச்சுங்க? வார்த்தை வந்துருச்சு. இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு அறியாமையோ இல்ல புரியாமையோ இல்ல தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அறிக்கை பண்ணினோம். அறிக்கை பண்ண உடனே இவர் என்ன ஆயிட்டாருன்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. எங்க உள்ள வந்துட்டாரு? ஆனா சில பேத்துக்கு இது தெரியல. சில பேத்துக்கு என்ன பண்ணல? ஆவியானவன் என்னன்னு தெரியல, மாம்சமும் என்னன்னு தெரியல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன பண்றோம்? என்ன ஆயிரும்? சொல்லுங்க. எல்லாத்தையும் உள்ள போட்டு என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆயிரும்? ஒரு கலக்கி எங்க உட்காரக்கூடாத ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இதுக்கு மேல பேச விரும்பல. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லாத்தையும் உள்ள போட்டு எப்படியாவது எதையாவது செய்து முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன், ஒன்றும் நடக்காது. ஒண்ணுமே நடக்காதுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்கும். ஏன்னா ஜீவ பலியாக, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமா ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுத்ததுனால அவர் உள்ள வந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? ஏன்னா இப்ப நான் யாருக்கு சொந்தமா மாறிட்டேன்னா தேவனுக்கு சொந்தமாய் மாறிட்டேன். யாருக்கு சொந்தமா மாறிட்டேன்?
இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில பேர் செய்கிற செயல்பாடுகளை பார்த்துட்டு கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறான்னு சொன்னா கிருபை. என்னது சொல்லுங்க, என்னது? இல்லாட்டி சிலருடைய செயல்பாடை கர்த்தர் பார்க்குற விதத்தில் பார்த்தாருன்னா கதை என்ன ஆயிரும், வேற மாதிரி நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். கீழ்ப்படியாம நீங்க செயல்படுகிற சில செயல்பாடுகளை கர்த்தர் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு. என்னன்னா அந்த கிருபைன்னு ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்மளை பலி போட்டிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு? எப்பயோ காலி பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கிருபைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக தப்பிக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, ஊனமானதை எனக்கு பலி கொடுக்காத. நீ ஊனமானதை நீ எனக்கு பலி செலுத்துவனா அவர் ரொம்ப நாள் அமைதியா இருந்துகிட்டே இருக்க மாட்டார். ரொம்ப நேரம் அவர் அமைதியாக இருந்து கொண்டே இருக்க மாட்டா. சில நேரம் அவர் மௌனமாகி விட்டார் என்று சொன்னா, சில நேரம் சைலண்ட் ஆயிட்டான்னு சொன்னா நமக்கு தான் அது பெரிய ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்னா முழுமையை நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம், ஏதோ சில நேரங்களில் சில கடினங்கள், சில போராட்ட நிமித்தம் முழுமையை அர்ப்பணிச்சனால ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வந்திருக்கிறாருங்க? இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண, இந்த சரீரத்தை முழுவதும் ஆளுகை செய்ய என்ன நடக்குது என்று சொன்னால் ஆவியானவர் தங்கி இருக்கிறாராமா. என்ன பண்றாராமா? 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீங்க. என்னவா இருக்கிறீங்க? ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் இப்ப எப்படி நம்மளை மாத்திட்டாருன்னா நம்மளை ஒரு பலிபீடமா கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னவா பார்க்கிறாரு? பலிபீடமா பார்க்கிறார். நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு பலிபீடமா பார்க்கிறார். அப்ப இந்த பலிபீடத்துக்குள்ள எப்போதுமே என்ன இருக்கணும்னா பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் 145ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 145:1. ராஜாவாகிய, சொல்லுங்க, என்ன சொல்ற? ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுது என்றென்றைக்கும் சோத்தரிப்பேன். இப்ப தாவீது தன்னை எப்படி அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னா தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார். ராஜா என்று சொன்னா 1ஆம் தேதி காலையில சொன்னேன், மாலையிலே சொன்னேன், ராஜா என்று சொன்னால் அவருடைய முழு சட்ட திட்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் யாருக்கு கீழே இருக்கிறேன்னா இயேசு ராஜாவுக்கு கீழே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்னா அவரை உயர்த்தணும். யாரை உயர்த்தணும்? சொல்லுங்க, யாரை உயர்த்தணும்? ராஜாவை. நான் சொல்றேன், இந்திய தேசத்துக்குள்ள இருந்துட்டு பாகிஸ்தானை குறிச்சு பெருமையா பேசினா என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. இந்திய தேசத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இப்ப இந்திய தேசத்துக்குள்ள இருந்துகிட்டு பாகிஸ்தான் கொடியை பிடிச்சுக்கிட்டு பாகிஸ்தானை புகழ்ந்து பேசினா என்ன பண்ணுவாங்க? சட்டம் மீறுதல். என்ன மீறுதல்? சொல்லுங்க, என்ன மீறுதல்? இப்ப நான் எங்க தான் போகணும்? அடுத்தது எங்க தான் போகணும்? ஏன்னா இந்திய தேசத்துக்குள்ள இருக்கிறேன்னா என் இந்திய தேசத்தை நான் உயர்த்தணும். வேண்டாத ஒரு நாட்டுக்குரிய காரியங்களை உயர்த்தி நான் பேசக்கூடாது. ஏன்னா அது என்னன்னா சட்டம் மீறுதல். அது என்ன மீறுதலுங்க? அது சட்டம் மீறுதலாய் மாற்றப்படுகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்த நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா சட்டம் மீறுதலை செய்கிறோம். என்ன மீறுதலை செய்கிறோம்? இந்த வசனத்தை கவனிங்க, உங்களுக்கு புரியும். இப்ப தாவீது சொல்றார், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும். முடியுதா நம்மளுக்கு? அவர் சொல்ற கட்டளைக்கு கீழே இருக்கிறோமா? முழுக்க முழுக்க என்ன சட்டங்கள், வேதம் என்ன சட்டத்தை போடுகிறதோ அதன்படி நம்மளால வாழ முடியுதா? அப்ப நல்லா கவனிங்க, சட்டம் மீறுதல், வேதத்தின் சட்டத்தை மீறி இன்னைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ராஜாவாக ஏற்றுக்கிட்டோம். ஆனா அந்த ராஜாவுக்குரிய காரியத்தை உயர்த்தாதபடி, அந்த ராஜாவுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாதபடி, அந்த ராஜாவை உயர்த்தி பேசாதபடி இன்னைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னா வேண்டாத காரியங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேண்டாத காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உயர்த்தி கொண்டிருக்க. அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க, 2ஆம் வசனம். நாடோறும் உம்மை சோத்தரித்து. என்ன பண்றாராமா? இப்ப நாள்தோறும் என்ன பண்ணணும்? இப்ப நான் பரலோக சட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால நாள்தோறும் அவரை சோத்தரிக்கணும். அல்லேலூயா. சோத்தரிக்கிறதுன்னா என்னது? சொல்லுங்க, என்னது? அப்பா நீங்க நல்லவர், நீங்க கிருபை உள்ளவர், நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், என்னை நீங்க நடத்துகிறவர், உங்க நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா.
என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கப்பா, எனக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு சோத்திரம் இயேசுவே. அல்லேலூயா. எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல குடும்பத்தை, நல்ல வேலைகளை கொடுத்துருக்கிறீங்க. எஸ் டேடி, நல்ல நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறீங்கப்பா, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு சோத்திரம். நமக்கு என்னதான் வருது? இப்ப ஆத்திரம் தானே வருது. நமக்கு இப்ப என்னதான் வந்துட்டு இருக்குது? அதிகமா இப்ப ஜனங்களுக்கு என்னதான் வருது? நம்ம கம்முன்னு இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்க நமக்கு கோபத்தை உருவாக்குறாங்க. என்னத்தை உருவாக்குறாங்க? நான் இப்படி சொல்றேன்னு, எதிரியை உருவாக்கினதுக்காக சோத்திரம் சொல்லுங்க. எதிரியை புரியலையே உங்களுக்கு? இப்போ ஒரு எதிரி நமக்கு விரோதமாக எழும்புனாதான் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு எப்படி இருக்குன்னு அப்பதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. கோலியாத் என்கிற ஒருவன் வரவில்லை என்று சொன்னால் தாவீது இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறவனா என்று சொல்லி யாருமே அறிஞ்சிருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப எதிரி வந்தது நல்லது. எதிரி வந்தது சொல்லுங்க, எதிரி வந்தது நமக்கு விரோதமாய் சிலர் எழும்புறாங்கன்னா நல்லது. அப்பதான் நான் யாருன்னு தெரியும். நான் யாருன்னு, என் ஜப வாழ்க்கை, என் பொறுமை, என் சாந்தம், என்னுடைய அன்பு, என்னுடைய மன்னிக்கிற தன்மை எல்லாம் எப்ப தெரியும்னா எனக்கு ஒரு எதிரி எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு எதிரி எழும்புனாங்க. அது மாமியார் வடிவத்தில் ஒருத்தர் எழும்புனாங்க. என்ன பண்ணாங்க? எழும்பி நிறைய சவால் விட்டாங்க, நிறைய பேசுகிறாங்க, நிறைய சோதிச்சாங்க. ஆனால் யோசித்து பார்க்குறேன், அந்த எதிரி எழும்பினது எனக்கு நல்லது. கடைசியில் அந்த எதிரி எனக்கு நண்பனாய் மாறினார்கள், தேவனுக்கு பிள்ளையாய் மாறினார்கள். பிசாசு அந்த இடத்துல தோற்று போனா. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர்கள் ஒரு எதிரியாக இருந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு நண்பனை போல மாற்றினா கர்த்தருக்கு பிள்ளையாகவும் மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு எதிரி எழும்புனா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அவங்க நமக்கு நண்பராய் மாறுவாங்க, தேவனுக்கு பிள்ளையாகவும் மாறுவாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நம்மளை வெளிப்படுத்தி காட்டக்கூடவே கூடாது. தேவனை தான் வெளிப்படுத்தி காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா நான் ஜீவ பலியா என்னை வச்சதுனால நான் என்ன பண்ணேன்னா, எதிரி உண்டாக்குனதுக்காக சோத்திரம், எதிரி உண்டானதுக்காக சோத்திரம். இப்போ நல்ல கவனிங்க. அப்போ இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் சொல்கிறான், நாடோறும் உம்மை சோத்தரித்து. சவுல் துரத்தினதுக்காக சோத்திரம், சவுல் துரத்தினதுக்காக. அதனால என்ன ஆச்சுன்னா, நிறைய சங்கீதங்களை தாவீது எழுதினான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாவீது உருவாக்கப்பட்டான். நிறைய தாவீது உருவாக்கப்பட்டு தேவனுடைய அன்பை அதிகமாய் உணர்ந்து கொண்டான். அதனால சவுல் எழுப்பினதுக்காய் சோத்திரன் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன வரல? இன்னும் வரல. சோத்திரம் வரல. ஏன்னா நம்ம பலிபடத்துல ஊனமும் குருடுமும் செவிடுமா இன்னைக்கு வைக்கிறதுனால முழுமையான செயல்பாடுக்குள்ள வரல. ஆனா தாவீது தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சதுனால அவன் சொல்றான், நாடோறும் உம்மை சோத்தரிப்பேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எப்போதும் அவன் சொல்றான், எந்த நிலைமை, என்றைக்கும், எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை சோத்தரிப்பேன். என் வேலையை என்னன்னா, பலிபீடத்தின் மேலே என்ன வச்ச நான் என்ன செய்யணும்னா, என்றைக்கும் எப்பொழுதும் சோத்தரிக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தின் மேல பலிபீடம் வெறுமையா இருக்கக்கூடாது. பலிபீடம் என்ன பண்ணக்கூடாது? வெறுமையா இருக்கக்கூடாது. அதில் பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சாலமோன் என்ன செய்தான் என்று சொன்னா, பலிபீடத்தின் மேல 1000 சர்வாங்க தகன பலி. அவசரம் இவனமாய் சொல்கிறது, பலிபீடம் கொள்ளாத அளவுக்கு பலிபீடத்தின் மேல பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பலி என்ன பண்றான்? செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்பொழுதுதான் யாருக்கு நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாலமோன் போய் உறங்கும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறான் என்றா, அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உடனே சாலமோன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை நீங்க எனக்கு ஆளுகை கிட்ட கொடுத்துட்டீங்க. இந்த ஜனங்க ஆளுகை கொடுத்தனால இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு பலி செலுத்துற உடனே இப்ப கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. சாலமோன் முதல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு போலவே நடக்குது. எது போலவே நடக்குது? ஒரு கனவு போலவே நடக்குது. இப்ப அவன் பலி செலுத்தினதுனால கர்த்தர் இப்ப அங்க வந்துட்டார். என்ன வந்துட்டாரு? தூக்கத்துல கூட வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாருங்க? தூக்கத்துல கூட வந்துட்டு இப்ப கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா.
ஏன்னா இவனை பலி செலுத்ததுனால அந்த பலிகள் மேல கர்த்தர் பிரியமா இருந்தனால சொல்ற, உனக்கு என்ன வேணும் கேட்கிற, ஞானம் வேணும். ஆனா அடுத்த அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது சொல்றாரு, அவன் கேட்ட ஞானத்தோடு கூட ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி பாருங்களேன், அந்த பலி செலுத்தின சாலமோனுக்கு, மாம்சத்தை பலி செலுத்தின சாலமோனுக்கே அவ்வளோ காரியம் இருக்குன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் என்னையே நான் பலி செலுத்துறேன் என்று சொன்னா கர்த்தர் எனக்கு எவ்வளோ காரியங்களை செய்வா, எவ்வளோ நன்மைகளை செய்வா. என்னை கொண்டு கர்த்தர் எவ்வளோ மாற்றங்களை செய்வா. என்னை கொண்டு கர்த்தருடைய திட்டங்களை எல்லாம் எப்படி செய்து முடிப்பா. என்னை கொண்டு எவ்வளோ மாற்றங்கள் தேசங்களில் செய்வா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பலிக்கே கர்த்தர் என்ன வேணும்னு கேட்பாருன்னா, என்னையே நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா கர்த்தர் என்னை எப்படி எப்படிநடத்துவா. கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிங்க. எப்போதுமே பலிபீடம் வெறுமையாக இருக்கக்கூடாது. அது எப்போதுமே நிறைந்திருக்கணும். அது எப்போதுமே நிறைந்திருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் பலிபீடத்து மேலே எப்போதுமே நிறைந்திருக்கணும். சாலமோன் அதை தான் செய்தான். செய்ததுனால பலிபீடம் கொள்ளாத அளவுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஊனமானதை நான் செலுத்த போறதல்லப்பா, என்னையே முழுமையாய் அர்ப்பணிக்க போகிறேன். தாவீது சொல்லுகிறான், எப்பொழுதுமே சோத்தரிப்பு, என்றைக்குமே சோத்தரிப்பு. 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறது. அவரை புகழ்ந்து பாடணும். இப்ப சாலமோனுக்கு கனவுலே என்ன செய்கிறார்? தூக்கத்திலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எதுல ஆசீர்வாதம்? ஆனா நமக்கு தூக்கத்துல என்னதான் வருது? நமக்கு தூக்கத்துல என்னதான் வருது? ஏதாவது மல்லிகை பூ வச்சுக்கிட்டு, ஏதாவது சலக்கு சலக்குன்னு சத்தம். அடுத்தது என்னது? யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அடுத்தது என்னது? யாரையும் தப்பா சொல்லல, இது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கங்கே சில கேப் வச்சிருக்கிறோம். என்ன பண்ணுறோம் சொல்லுங்க? என்ன பண்ணுறோம்? முழுமையாய் ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிடணும். கர்த்தருக்காக அர்ப்பணிச்சிடணும். அரையும் குறையுமா வாழ்கிற வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஒரு குடும்பம் என்றால் தேவ சமூகத்தை முழுமையாக அர்ப்பணிச்சிடும். நம்ம ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஞானஸ்தானம் எடுப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த உடனே என்ன ஆச்சு என்று சொன்னால், அந்த சகோதரன் மாத்திரம் தீவிரமாக இருந்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னா, சொந்த பந்தங்களை பார்த்துட்டு, சொந்த பந்தங்களுடைய பேச்சை கேட்டுட்டு, அந்த சகோதரி மாத்திரம் என்ன செய்தார்கள்னா, தன்னை முழுவதும் அர்ப்பணிக்காதபடி தாமதம் பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள் சொல்லுங்க? என்ன பண்ணினார்கள்? தாமதம் பண்ண ஆரம்பிச்சார்கள். இவர்கள் தாமதம் பண்ணி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்காதனால என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த சகோதரர் வைராக்கியமாக எழும்பி கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, இந்த சகோதரி தன்னை முழுவதும் அர்ப்பணிக்காதனால என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அந்த பாரம்பரியங்கள், மறுபடியும் அந்த உலக ஜனங்களை பார்த்தா சொந்தம் பந்தன்னு பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த சொந்த பந்தங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. இவர்களுக்குள் வர வர என்ன ஆச்சு என்று சொன்னா, அந்த குடும்பத்தில் தேவையில்லாத போராட்டம் எழும்ப ஆரம்பிச்சது. தேவையில்லாத செயல்பாடுகள் உள்ள வர ஆரம்பிச்சது நிமித்தம் என்ன ஆச்சு என்று சொன்னா, அந்த குடும்பத்தில் தேவையில்லாத சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பித்தது. தேவையில்லாத காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு இழப்புக்கு மத்தியில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இழப்பு, அந்த குடும்பத்தில் ஒரு இழப்புக்கு நேராக அந்த குடும்பம் போய் நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஊழியர்களாக போய் நிற்கும் பொழுது கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ முழுவதும் உன்னை அர்ப்பணிக்க வேண்டிய உன்னை குடும்பமாய் முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டிய நீ முழுவதும் அர்ப்பணிக்காதனால பிசாசுக்கு நீ ஒரு வாசலாய் மாறிவிட்டாய். அதனால தான் ஒரு இழப்புக்கு நேராய் வந்து உன் குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. உடனே அந்த சகோதரி அந்த நேரங்களில் அழுது, இயேசுவே, நான் செய்தது தவறுதான். மனுஷனை பார்த்துட்டு, சொந்த பந்தங்களை பார்த்துட்டு என்னை அர்ப்பணிக்காதபடி நான் தாழ்த்தினது தவறுதான் என்று சொல்லி அந்த சகோதரி அந்த இடத்துல அழுது தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வர ஆரம்பித்தா. அந்த இழப்புக்கு நேராய் அந்த குடும்பம் போகிற அந்த சூழ்நிலையில் அந்த இழப்பை தடுத்து நிறுத்தி அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் நன்மையான காரியங்களை கொண்டு வர ஆரம்பித்தா. கர்த்தர் அங்கே இறங்கி வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க தொடங்கினா. எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை குடும்பமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. தாமதம் பண்ணாதீங்க. உங்களை தாழ்த்துவதற்கும் உங்களை அர்ப்பணிப்பதற்கும் தாமதம் பண்ணி கொண்டிருக்காதீங்க. தாமதம் பண்ணுவது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தாமதம் பண்ணுவது என்ன செய்யுங்க?
ஆபத்தை கொண்டு வரும். அப்ப நம்ம இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, கர்த்தரை எப்போதும் உயர்த்தணும், கர்த்தரை எப்போதும் மகிமைப்படுத்தணும், ஜீவ பலியாக நம்மளை முழுவதும் சரண்டர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, நமக்கு ஊனம், நம்ம எப்படி ஊனமான காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், மறுபடியும் இந்த வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, எப்போது அவரை துதிக்கணும், எப்போதுமே ஆராதிக்கணும், எல்லா விதத்திலும் நம்மளை என்ன பண்ணணும், முழுமையா தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்து சொல்லப்படுது 3ஆம் வசனம் அழகாய் சொல்றாரு, மிகவும் புகழப்பட தக்கவரமாய் இருக்கிறீர். அப்படின்னா நான் அந்த சாலமோன் காரியத்தை சொன்ன பார்த்தீங்களா, கனவுல என்ன பண்ணிச்சு, எல்லா ஆசீர்வாதங்களும் சாலமோனுக்கு இறங்கி வந்தது. அல்லேலூயா. நம்ம யாரை புகழ்ந்து பேசுவோம்? நமக்கு நன்மை செய்கிறவர்களே புகழ்ந்து பேசுவோம். இப்போ எனக்கு ஒரு வீடு தேவையா இருக்குது, திடீரென்று சொல்லி என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து எனக்காக வீட்டை கட்டி கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாயார வாழ்த்துவீங்களா, மனதார வாழ்த்துவீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? கண்ணு, வாய், மூக்கு, என்ன சொல்றது, எல்லாமே அவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம், புகழ்ந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கும். நான் நினைச்சேன், எனக்கு ஒரு வீடு தேவைன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து எனக்கு கட்டி கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. இப்போ அவங்களை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, கடவுளுக்கு சமமா வச்சு பார்ப்போம். எதுக்கு வச்சு சமமா பார்ப்போம்? எதை வச்சு பார்ப்போம்? இப்போ ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மட்டும்தான் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான். அப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவன் எதிர்பார்க்காத அநேக காரியங்களை அவனுக்கு செஞ்சதுனால தான் அவன் சொல்கிறான், என் ராஜா நீங்கள் தான். அவனை புகழ்கிறார், தேவனை புகழ்ந்து சங்கீத பகுதி முழுவதுமே வாசிங்க. தேவனை உயர்த்தி 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 உயர்த்திய தாவீது தன் சிங்காசனத்தை என்ன பண்ணினா ஸ்ட்ராங்காக மாற்றிட்டான். அல்லேலூயா. அவரை உயர்த்த உயர்த்த எனக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் இறங்கி வருகிறார். அவர் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த அவர் என்ன பண்ணுகிறார்னா, இறங்கி வந்து என்னை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இது எப்படி நடந்ததுன்னா, தாவீது தேவனை பிரஸ்தாபப்படுத்த என்னாச்சுன்னா, அவனுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே போனான். அவனை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவனை மேற்கொள்ள யாருமே இல்லை. அவன் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றியை பார்த்தான். காரணம், கர்த்தருடைய நாமத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதம் குறையல. அவனுடைய ஆசீர்வாதம் குறையவே இல்லைங்க. அந்த ஆசீர்வாதம் குறைஞ்சே போகல. எல்லாம் எப்படி சொல்றது, எடுக்க என்ன ஆயிட்டு இருக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னா, எடுக்க என்ன ஆகுது, குறையவே இல்லை. இப்பதான் ஒரு தேசத்துக்கு போயிட்டு கப்பல்ல அதுலயும் இதுலன்னு சொல்லி எல்லா தங்கங்கள், வைரங்கள், எல்லா ஆஸ்திகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா, அடுத்தது மறுபடியும் ஒருத்தன் வர்றான், மறுபடியும் அந்த தேசத்துக்கு போய் என்ன பண்றான். இப்ப தாவீதுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வைக்கிறதுக்கு. அதனாலதான் அவன் ஆலயம் கட்ட போது பாத்தீங்கன்னா, டன் கணக்குல என்னத்தை கொடுக்குறான், இரும்ப கொடுத்தானா, என்னத்தை கொடுக்குறான், டன் கணக்கில் தங்கத்தை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தேவன் வந்து ஆசீர்வாதம். நான் இப்படி பார்க்குறேனே, இப்போ தாவீது பிரஸ்தாபப்படுத்த தேவன் என்ன பண்ணுறாரு, இறங்கி. நான் நினைக்கிறேன் இந்த தாவீது தேவனை அனுசரிக்க மாட்டான், என்ன பண்ணுறான். அதனால தான் இங்கே சொல்கிறோம், நாள்தோறும் என்ன சொல்கிறான், உங்களுக்கு அங்கே இடம் இல்லை, உங்களுக்கு என்னது இடம், எங்கே தான் இடம், இங்கே தான் இடம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து நான் ஒன்று என்ன பண்ணுவேன். அப்போ தாவீது என்ன முடிவு பண்ணிட்டா, இந்த வசனத்தை எப்படி எழுதியிருப்பான்னா, நாடோறும் உம்மை சோத்தரித்து எப்பொழுது என்றென்றைக்கும் உம்மை உயர்த்தி கர்த்தர் பெரியவர் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர், அவருடைய மகத்துவம். அப்போ இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, தேவனை கர்த்தரை என்ன பண்ணியிருப்பான்னா அசைய கூட விட்டுருக்க மாட்டார். இப்படி இருந்திருக்கு. இப்படி பாருங்கள், இந்த காட்சிகளை கவனிங்கள, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் தூக்குன கரமாக தான் இருந்திருக்கும் தாவீதுக்கு. எப்படி தான் இருந்திருக்கும். கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது 2 கைகளை உயர்த்தி என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்றாரு. ஆனா தாவீது என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த தூக்குன கருத்தை இறக்கே விட்டுருக்க மாட்டான். என்ன பண்ணியிருப்பான், அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம், என்னை உயர்த்தினார், என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தினார், என்னை வெற்றிப்படுத்த கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுவே என்ன கர்த்தரை என்ன பார்த்திருப்பாரு, நீ பொல்லாதவன் தான்டா, நீ என்னது, நீ பொல்லாதவன் தான்டா, மொத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ற. அதனால தாங்க 1 சாமுவேலில் தொடங்கப்பட்ட தாவீதுடைய பேர் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வந்தது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்,
நம்ம என்ன பண்ணுறோன்னு நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்குறோம்? ஒன்றும் பண்ணுறதில்ல பாஸ்டர். நீங்கள் நம்ம என்ன எது கடை நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்லையே பாஸ்டர். எங்கள் வேலை என்னவோ அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எங்கள் வேலை உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம தாவீதுக்கு கை உயர்த்திருக்கிற நமக்கு ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறாரு? இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. டேய் ஒரு சோத்திரம் சொல்கிறா, டேய் உன்னை இப்போ தாண்டா ஆசீர்வச்சேன், உனக்கு இப்போ தாண்டா சுகத்தை கொடுத்தேன், இப்போ தாண்டா பலம் கொடுத்தேன். என்ன பண்ணுறோம்? இப்போ நமக்கு சுகமெல்லாம் எங்கேருந்து தான் வருது? அன்னாசின் டோலா, அப்புறம் என்னது டோலா பாலா. இப்போ இவங்க தான் நமக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ இவங்க தான் நமக்கு எல்லாம் சுகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? பாண்டவர் பார்க்குறாரு, டேய் என்ன மறந்துட்டு ஒரு என்னை கொஞ்சம் திரும்பி பாடுறா. இப்போ தாவீதுக்கு கை இப்படி இருந்துச்சு, நமக்கெல்லாம் கை எப்படி தான் இருக்குது? இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. டேய் இன்னைக்காவது என்ன கூப்பிடுவியாடா, இன்னைக்காவது சோத்தரிப்பியாடா, இன்னைக்காவது உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பியாடா. இப்படியே பார்க்குற நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம்? காலையில் எழும்புறோம். காலையில் எழும்ப உடனே கத்தர் பார்க்குறாரு. காலையில் எழும்பும் போதே சோத்திரம் 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 எழும்புறோம். அப்படி கத்தையா என் பிள்ளை இன்னைக்கு வந்துட்டாண்டான்னு வர்றாரு. வந்த உடனே கிச்சனுக்குள்ளே போனான்னா என்ன பண்ணுறோம்? என்ன எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க, என்ன அப்படி போட்டு வச்சிருக்க, என்ன அப்படி போட்டு வச்சிருக்க, என்ன இதை பண்ற, என்ன தூங்கிட்டு இருக்குது, மூஞ்ச பாரு, அதை பாரு, இதை பாரு. டேய் இப்போ தாண்டா உன்னை நல்லா நினைச்சேன், அதுங்களும் இப்படி ஆயிட்டிய. சில பேர் காலையில் என்ன பண்ணுறாங்க? காலையில் எழுந்த உடனே அப்படியே வண்டி எடுக்கிறாங்க, அப்படியே சோத்திரம் பண்ணி அப்படியே வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்துட்டு மூவ் பண்ணும்போது சோத்திரம், அப்படியே ஒரு ஜபத்தை பண்ணிட்டு எழும்புறாங்க. கத்தர் நினைக்கிற இன்னைக்காவது என் பிள்ளையை ஆசீர்வச்சான்னு நினைக்கிறாரு. அப்படியே வண்டியில் போகும்போது அங்கே சைடு பார்வை, கத்தாவே சோத்திரம். என்னது அங்கே என்ன போச்சு? இன்னைக்காவது உன்னை சோத்திரம் சோத்திரம் போனது இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படியே உலகத்துக்குள்ளே போய் மேகத்தில் போய் ரெக்கையை அடிச்சுட்டு இப்போ எங்கே போயிடுச்சு? அது டூயிட் பட போயிடுச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, அட பாவி இன்னைக்காவது உன்னை ஆசீர்வதிக்கலான்னு நினச்சேனே, இன்னைக்காவது உனக்கு அடுத்தது வேலை ஸ்தலங்களுக்கு போகிறாரு. இப்போ வேலை ஸ்தலங்களுக்கு போனோன்னா பார்க்குறாங்க சுற்றி பொல்லாதது வந்து நின்றுட்டு இருக்குது. ஐயோ இந்த கண்ணுலையா மாத்திரை இப்போ பயங்கரமான ஜபம். ஆண்டவரே இதோடைய பொல்லாத கண்களுக்கெல்லாம் விலக்கி என்னை பாதுகாத்து ஜபம் போகுது. அது அந்த பக்கம் போன உடனே என்னாச்சாக்க, என்னக்க அப்படியே அதுவாக்கா அவ அப்படித்தாக்கா. ஆண்டவர் பார்க்குற, அட பாவி உன்னை இப்போத்தானே ஆசீர்வதிக்கலான்னு நினச்சேன், கையை தூக்குற நேரத்தில் உன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்களே. நான் உண்மையா இல்லையா? கூட தான் பேசிட்டு நடக்குதா இருக்குதா இல்லையா? எங்கேயும் உண்மையை பார்க்க முடியல, எங்கேயும் என்ன பார்க்க முடியல. ஆனால் தாவீது பார்த்துட்டான், இதெல்லாம் எனக்கு வேலையாகாது. உயர்த்தின கை உயர்த்தின கையாக தான் இருக்கணும். உயர்த்தின கை உயர்த்தின கையாக தான். என்னை விட்டு நீங்கள் போகக்கூடாது. என்னை விட்டு சொல்லுங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான். முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? முடிவு பண்ணிட்டான். தயவு செய்து சொல்றேன், ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா உலக வேலை உலக காரியத்தை தயவு செய்து மறந்து உலகத்துக்குள்ள நான் எப்படி போகணும்னா தேவன் நடத்துதலுக்குள்ள போகணும். தேவன் நடத்துதற்குள்ள நான் போகணும். தயவு செய்து உங்களை கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிற தேவன். அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், இனி அவரை விடக்கூடாது. இனி அவரை நம்ம விடவே கூடாது. எப்போது நீங்கள் யாரோடு இணைஞ்சிருக்கணும்னா தேவனோடு மாத்திரம்தான் இணைஞ்சிருக்கணும். வந்தவரை விடக்கூடாது. அல்லேலூயா. தாவீது வந்தவரை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பிடித்து நிறுத்தி சொல்லுகிறான், நாடோறும் உம்மை துதிப்பே, எப்பொழுதும் உம்மை சோத்தரிப்பே, இதுதான் நான் செலுத்துகிற பலியா இருக்கிறது என்று சொல்லி அவன் செயல்பட ஆரம்பித்தான். அதனாலதான் தாவீதினுடைய ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கல. எதிரியை அழிச்சான். எந்த எதிரி அவனுக்கு முன்பாக எழும்பி நிற்க முடியல. எல்லாத்தையும் முடிச்சான். இப்போ வண்ணமாய் இந்த வசனம் இவனமாய் சொல்லுகிறது, எதிரிகள் எல்லாம் தாவீதுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்களாமா. என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாமா? கவனிங்க, என்ன கட்டி கொண்டிருந்தாரம்மா? ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா மனிதர்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக மடங்கடித்து விழுவார்கள். அல்லேலூயா. நீங்க யாரையும் காக்கா பிடிக்க வேண்டாம், யாருக்கு ஜால்ரா தட்ட வேண்டாம், யாருக்கும் என்ன பண்ணலாம், நீங்க வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு சோத்திர பலிகளை செலுத்துங்க, துதி பலிகளை செலுத்துங்க, உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்த்து பிரமித்து போகிற அளவுக்கு கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை நடத்தலைன்னா என்னன்னு கேளுங்க. ஏவ சமுத்திரம் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், தாவீதினுடைய செயல்பாடு உங்களுக்குள் வருவதாக.
அந்த அந்த உடன்படிக்கைக்குள்ள நில்லுங்க. உங்களை முழுவதும் அர்ப்பணிங்க. குருடு ஊனமானதை அர்ப்பணிக்காதீங்க, முழுவதும் அர்ப்பணிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த இடத்துல வந்து அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. எந்த விஷயத்துல குறை வைக்காதீங்க. எந்த விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? எந்த விஷயத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சொல்லு, தயவு செய்து சொல்ற, குறை வைக்காதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மல்கியாவுல சொன்னாரு, என்னை எதனால வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்கும்போது உங்கள் தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை வஞ்சிக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆராதிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் அதை தான் உணர்த்தி கொண்டு இருந்தா. இப்போ ஜனங்க காணிக்கையினாலும் அவருக்கு பலி செலுத்தும் போது, காணிக்கை என்பது அது ஒரு பலியாக இருக்கிறது. இப்போ காணிக்கை செலுத்தும் போது ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தனக்கு வருகிறதுல கர்த்தருக்கு எப்படி செலுத்துறாங்கன்னா அதுக்கு முழுமையான செலுத்துதல் இல்லாதபடி இன்னைக்கு அரையுங்குறையமான ஒரு செலுத்துதல் இருப்பதனால கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அநேக பார்க்காம இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்துல சொன்ன காரியம் என்னன்னா, இப்ப என்னிடத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னா என் தேவனுக்காக நான் கொடுக்க வேண்டியது எவ்வளோ சொல்லுங்க? எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபா. 10,000 ரூபாய் கொடுக்கும்போது நான் எவ்வளவு கொடுக்கணும்? இப்ப நம்ம என்ன செய்யறேன்னா, எனக்கு 10,000 கொடுத்தா அவளுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை நான் என்ன பண்றேன்னா பாதி ஆக்கிடுறேன். என்னவா ஆக்குற? பாதி ஆக்கும் போது அந்த காணிக்கை என்னவா மாறுதுன்னா ஊனமாய் மாறுகிறதாம்மா. என்னவா மாறுகிறது? ஊனம். ஏன்னா நான் எதை செலுத்தினாலும் முழுமையா செலுத்தணும், எதை செலுத்தினாலும் முழுமையா செலுத்தணும். இப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னா நான் கொடுக்க வேண்டிய 10,000 நான் என்ன செய்கிறேன்டா அதை 3000 மாத்தி அவருக்குரியதை நான் எடுத்துட்டு அதை நான் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்போது அது முழுமை பெறாததுனால அது ஊனமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கல இல்லைன்னா பலிகள் முழுமை பெறவில்லை. நாம் செலுத்த வேண்டிய பலிகளை முழுமையை செலுத்தாதபடி அதை ஊனமாய் நாம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து உங்களை கவனிங்க பார்க்கலாம். நான் சவால் விட்டு தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கைகளாய் கூட இருக்கட்டும், அதை எடுத்து அதை வஞ்சிச்சு வைத்துட்டு அவருக்கு நம்ம அதை பலி செலுத்துறேன்னு சொல்லி முழுமையா செலுத்துறேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது ஊனமான பலியாய் இருக்கும். அது ஊனமான. அதான் சொல்றாரு, எதனால என்னை வஞ்சித்தீர்கள். லூக்கா மல்கியா 3:8 சொல்லி, எதனால என்ன வஞ்சித்த அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்காதபடி அதை நீ எடுத்துக்கொண்டு கொண்டு வா என்று சொன்னா அது உண்மையான பலியா இருக்காது, அது ஊனமான பலியா இருக்கும். கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் எடுத்து வச்சு அதெல்லாம் எங்கெங்க போச்சுன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அப்படி தேவனுக்குரியதை நம்ம எடுத்து வச்சு அது எங்கெங்க வீணா போச்சு. பல லட்சங்கள் வீணாக போனது உண்டு, பல ஆயிரங்கள் வீணாய் போனது உண்டு. ஒரு நிறைவு பார்க்க முடியாதபடி மாதந்தோறும் சில கடன்களை வாங்கி சில வேண்டாத காரியங்களுக்கு போனது உண்டு. கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்குது. நம்மளையும் முழுவதும் அர்ப்பணிக்கணும். எனக்கு கர்த்தர் கொடுக்குதுலையோ முழுமையாய் நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஊனமான எந்த காரியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தன்னையே முழுமையாய் கொடுத்ததுனால நம்மும் எதை செய்தாலும் கர்த்தருக்கு முழுமையாய் செய்யணும். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி உங்களை அப்படியே ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் சொன்னார், மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதில் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் தகன பலியாகவும் சமாதான பலியை செலுத்தும் பொழுது அங்கே நாமும் பிரஸ்தாபமாகிறது. பிரஸ்தாபமாகும் போது நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன தெய்வம் இந்த நாளில் முழுமையாய் உங்களை எதிர்பார்க்கிறா. உங்களை முழுமையாக கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள் திருச்சபைக்குள் வரும்போது ரோமர் 12:1 உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாய் அர்ப்பணிங்க. உன் கையை மாத்திரமல்ல, உன் வாய்களை மாத்திரமல்ல, உன் காதுகளை மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு சொல்ல, நான் எல்லாமே உமக்கு சொந்தமானவனப்பா, நான் சொந்தமானவும் பிள்ளையா இருக்கிறேன்ப்பா, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ண போறேன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்க போகிறார். எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்ப போறேன். எல்லா கண்களும் மூடணும், யாரையும் பார்க்கக்கூடாது. எல்லா கண்களையும் மூடி இருந்து இப்போ உங்களை நீங்கள் சரண்டர் பண்ண போறீங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா ஹல்மா ஜி அத்துர பரா கல்ப தூனமா ரியந்தர பரா கல்ப தூனமா சந்தரியா. எல்லா தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படி அர்ப்பணிக்கலாம். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும்.
எல்லா கண்களும் மூடிட்டு நீங்கள் யார் இப்போ நீங்கள் உங்களை சரண்டர் பண்ண போறீங்க தேவ சமூகத்தில்? ஜீவ பலியாக கர்த்தருக்கு பரிசுத்தமும் பிரியமாக ஜீவ பலியாக உங்களை ஆளுகை செய்யும்படியா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆவியானவர் இனி உங்களை நடத்த போகிறா. கர்த்தருக்கு பிரியமானது எதையும் அரைகுறையமாக செயல்படுத்தாதீங்க. எதையும் அரைகுறையமாக நீ செய்ய போகிறது. எல்லா கண்களையும் மூடுங்க பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா தேவ சமூகத்தில் ஒரு பலகதடி அந்தர பராக்கல்ப தூணமா எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். எல்லாரும் அர்ப்பணிங்க. எல்லாம் நீங்க தான் அர்ப்பணிக்கணும். உங்க அர்ப்பணிப்பு உங்களிடத்துல தான் இருக்கிறது. லியந்தர பராக்கல்ப தூணமா லியந்தர பராக்கல்ப தூணமா எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம். எஸ் டாடி. ஆண்டவரே ஊனும் ஆண்டவரே முடமுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நீ என் இடத்துல இல்லப்பா. வழிபடத்தில் என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன். ரெண்டு கையும் உயரணும். அடையாளப்படுத்துங்க பார்க்கலாம். ரெண்டு கையும். இனி உங்க சித்தம் கிடையாது. இனி தேவ சித்தம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். தேவ சித்தம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். சகோதரி, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அறையும் குறையுமாய் அர்ப்பணிச்ச காலம் முடிவுக்கு வரட்டும். அங்கீகரிக்காத பலியாய் நாம் இருந்தது போதும். கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறவர்களாய் ஆயத்தத்தோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் அங்கீகரிக்கணும்னா அரையும் குறையுமா எதையும் செய்யாதீங்க. ஜீவ பலியாக தன்னை முழுவதும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாக தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. நம்ம எப்படி நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உன் கண், உன் சிந்தை முதற்கொண்டு, உன் கண் முதற்கொண்டு, நாவு முதற்கொண்டு, உன் செய்கை முதற்கொண்டு, உன் இருதயம் முதற்கொண்டு, உன் உணர்வு முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம முழுவதும் அர்ப்பணிச்சிட்டோமா? கொஞ்சம் இது முக்கியமான நேரம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கணும். எல்லாம் நீ நிருசாரமா தயவு செய்து இருந்து இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. அவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டாரு. இப்போ அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்க போகிறார். ஆசீர்வதிக்க தொடங்க போகிறார். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். ரீபா ஹதனமா சந்தரிபியா ரீபா தன்மரி அந்தரிபி ஷல்கதியானமே ரியந்தர பராக்கல்ப தூணமா சந்தரி அல்கதானமே. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க. என்னை பரணே அழைக்கிறேன் இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு இதுவரைக்கும் 3 மாய் ஒப்பு கொடுத்த என்னை கர்த்தர் மன்னித்து தகப்பனே, என் இருதயத்தை முழுவதும் கழுவுங்கப்பா. சுயம் என்கிற அந்த காரியம் நீங்க சாம்பலாய் மாறட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அருள் செய்யுமே. கல்வாரி அங்கீனையே கண்டு விரை தோழி வந்தே. கருவுங்க
நாளே பாரில் வேறொன்றும் செய்திட இயலே சேற்றினே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி எல்லாரும் சேற்றினே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் எல்லாரும் தீனையே கட்டு விரை ஓடுவதே கல்வாரியின் அன்பீனையே கட்டு விரை தோழிவதே கருவும் திரத்தாரே இருதயத்தை கடைசியாக கழுவும் இரத்தத்தாலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படியாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கல, உங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க சொல்லுகிறார். ஜீவனை கொடுத்தவர், நம் எல்லாரையும் அவர் இரத்தத்தினால் விலைக்கரையமாய் வாங்கினவர். பலிபீடத்தில் வைக்கப்படுகிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுடைய காரியம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிச்சதுனால சத்துருவினுடைய எந்த செயல்பாடு அவருக்குள்ள இல்லை. இன்னைக்கு சொல்ல போறீங்க, என்ன நான் ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிறப்பா ஆண்டவரே, உலகத்தின் அதிபதியுடைய எந்த காரியம் இனி என்னிடத்துல இருக்க போறது இல்லப்பா, என்னை சரண்டர் பண்ணுகிறப்பான்னு சொல்லுங்க. உனக்குள் எழுப்பின கோபங்கள், வைராக்கியங்கள், வன்முறைகள், உலக ஆசைகள், உலக விருப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அர்ப்பணிக்க. ஆண்டவரே, இனி நான் உமக்கு சொந்தம், இனி நான் உமக்கு சொந்தம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இனி நான் உமக்கு மாத்திரம்தான் சொந்தம் தகப்பனே. இனி உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இனி உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தருடைய ஆளுகை இருக்க போகிறது. இனி கர்த்தருடைய நடத்துதலை பார்த்து நீங்க பிரமித்து ஆனந்த கண்ணீர் வடித்து, அவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம். ரீபா ஹல்மா சே பே லீ காதா ரியாதோ உரபா ஷேகல் மஹதனமஸி அந்தரா. அவர் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார், அவர் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். யார் உண்மையாய் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, இனி உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, இனி ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. குடும்பமாய் வந்திருப்பில்லை என்று சொன்னா, குடும்பமாய் உங்களை அர்ப்பணிக்க பார்க்கலாம். எல்லா குடும்பமாய் அர்ப்பணிங்க என்று தகப்பனே, அரையும் குறையுமான வாழ்க்கையில இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற வயது வந்து விட்டது என்று சொன்னா, இந்த வேளையில சொல்லுங்க, இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அரைகுறியமான வாழ்க்கைக்குள்ள நான் போக போறது இல்ல, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்பா ஹதனமா ஷே ரியாந்தர பராக்கல் பதுனமா. இனி கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை உங்க மேல, கர்த்தருடைய நடத்துதல் உங்கள் மேல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல உயர்த்தப்பட்ட அவருடைய கரங்க இனி உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும். எப்போது சோத்தரிங்க, எப்போது துதிங்க, எப்போது அவரை மகிமைப்படுத்துங்க, எப்போது அவரை உயர்த்துங்க, எப்போது அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவரை உயர்த்தி சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசு எனக்கு நன்மை செய்தான், இயேசு உனக்கு நன்மை செய்வாருன்னு ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கிட்ட பேசுங்க. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்து பார்த்து பிரமித்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்மா ஷேமி அல்காசி அத்தோரபோலா மே அல்காசி அத்தோரபோலா ஹன்னனே மே ஷல்கதியானவே. இனி அவருடைய நடத்துதல் இல்லாம உங்க செயல்பாடு இருக்கக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், இது விளையாட்டுக்குரிய காலமோ நேரமோ அல்ல, இது கர்த்தர் பயங்கரமாய் வெளிப்படுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலமாய் இருக்கிறது. தேசத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு காலமாய் இருக்கிறது. உன்னை முழுமையா அர்ப்பணிக்காத வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தவே முடியாது.
கர்த்தர் உன்னை எடுத்து நடத்தவே முடியாது. எஸ் டாடி, நம்ம திருச்சபையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அநேகரை ஏன் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியலன்னா, ஏன் இன்னைக்கு எடுத்து நடத்த முடியலன்னா, ஒரு காரியத்தை கொடுத்து அதை சரியா ஏன் செய்ய முடியலன்னா, உங்களை முழுவதும் நீங்க இன்னும் அர்ப்பணிக்காம இருக்கிறீங்க. உலகம் பாதி, பரலோக பாதி நீ வாழ முடியாது. பலிபீடத்தின் மேல வைக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அது முழுவதும் கர்த்தருக்கு சொந்தம். ஆண்டவரே, இனி நான் உமக்கு சொந்தம்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க 2 கையை அப்படியே உயர்த்த போறீங்க. இனி நான் உமக்கு சொந்தம்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கையை உயர்த்த போறீங்க. ஒரு அடையாளத்தோடு, பலிபீடத்தில் வைக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளத்தோடு. எஸ் டாடி, ரீம் அல்வாசி அதோரபோலா, யாரையும் பார்க்க கூடாது. எல்லாம் கையை உயர்த்தினா நல்லா உயர்த்தணும். ஒரு சில நிமிடங்கள் தான், நல்ல அரையும் குறையுமாக அல்ல, முழுவதும் 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 இனி முழுவதும் அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை முழுவதும் சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவரே. என் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை முழுவதும் நான் சரண்டர் பண்ணுகிறேன் அப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க அப்பா. தேவ சமூகத்தில் அல்பா ஹதனமா சந்தரியா ரீபராக்கல்ப தூணமா ரியாந்தர பராக்கல்ப துவாசி அந்தரே ரியாந்தர பராக்கல்ப துவாஷிமி அந்தரே. எல்லாரும் விட்டு கொடுங்க, எல்லாரும் அர்ப்பணிக்கணும். உன் பேச்சு, உன் நாவு, உன் கண்கள், உன் சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயங்களும் அது கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். இப்பொழுதே பரிசுத்த அக்கினியினால் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. நீ ஒரு பலிபீடமாக, நீ ஒரு பலிபீடமாக இதுக்குள்ள இருந்து இனி பலிகள் எழும்பணும், இனி பலிகள் எழும்பணும். அத்தர் அதை பார்த்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அத்தர் உங்களை வந்து ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். ஆசீர்வாதத்தை நீ தேடி போன கால முடிவுக்கு வருகிறது. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அர்ப்பணிச்சவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு பேசுவது போல தெளிவாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தெளிவா கர்த்தர் பேசி இருக்கிறார். இல்ல எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துக்க பார்க்கலாம். எனக்கு இன்னும் ஒரு தெளிவான நடத்துதல் வரல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சத்தியம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் யாராவது இந்த கையை உயர்த்துங்களே பார்க்கலாம். தேவ சமூகத்துல எஸ் டாடி அல்மா ஹதனமா ஷி அத்துர பராக்கல் பதோனமா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கிறது. ஒரு குழந்தை கிட்ட ஒரு தகப்பன் பேசுவது போல அவர் பேசி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, நான் உன்னோட ஐக்கியப்படணும்னா, நான் உன் கூட தங்கி இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இனி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படிவாததும் அது உங்க கருத்துல தான் இருக்கிறது. கண் இல்லாதது, கால் இல்லாதது அவருக்கு படைச்ச காலம் போதும். உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, பிரியமா பார்க்கிறாரு. அவர் உங்களை பிரியமா பார்க்கிறாரு. நீ வான்னு தான் கர்த்தர் சொல்றாரு. நீ வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குகிறேன். நீ துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது, கண்ணீர் வடித்தது போதும், புலம்பினது போதும், நீ விழுந்து கிடந்தது போதும். நீ வா என்று சொல்லிதான் கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க கடைசியா ஒரு பொருத்தனை, ஒரு முடிவு எடுக்க போறீங்க. இனி உலகத்துக்குரிய செயல்பாடு எனக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். உலகத்துக்குரிய செயல்பாடை நான் எனக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். என் தேவனுடைய செயல்பாடை மாத்திரம் தான் நான் எனக்குள்ள அனுமதிக்க போறேன். இனி கர்த்தரே எனக்கு வெளிச்சம், கர்த்தரே என் பாதைக்கு ஒளியாய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு போதும், என் இயேசுவே எனக்கு போதும். அப்படியே தலையை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க. கர்த்தர் சொல்றாரு, பணமோ பொருளோ இடமோ மாத்திரம் உனக்கு அல்ல. ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய சுழற்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய சுழற்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ரக்கல் மாஸ்மேனி ஹத்துர மனாஷ்மேல் வாசி ஹத்துர பராக்கல் பதூனமா. உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது இனி எல்லாம் பரிசுத்தமானதோ, அது அக்கினியும் அது தேவனுடைய செயல்பாடாய் மாத்திரம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரீபா அல்மா ஜி அந்தரு பராக்கல் பதோனமா. இனி ஓ செயல்பாடை பார்த்து கர்த்தர் துக்கப்பட்டது போய் இனி கர்த்தருடைய செயல்பாடு உங்களுக்குள் வந்திருப்பதனால அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு கர்த்தர் உங்களை மென்மேலும் 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 எல்லா விதத்திலும் கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஷீமா அல்காசி அத்துரு பலாக்கத்தி அந்தர பராக்கல் பதோனமா. ரியத்தரபை ஷல்கதியானமை. இனி உங்களுக்குள்ள வெளிப்படுகிற காரியம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லும் நான் செய்கிறேன், நீ சொல்லும் நான் செயல்படுகிறேன். இவைகளை மாத்திரம் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்க, வைத்துக் கொடுங்க. தீட்டானதை கொண்டு வராதீங்க, தீட்டானதை கொண்டு வராதீங்க. எதையுமே அரைகுறையமா செய்யாதீங்க. கர்த்தருக்கு கொடுப்பதிலும் அரைகுறையமான செயல்பாடு வேண்டாம். முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிங்க. பார்க்கலாம். எங்கள் அன்பு தகப்பன் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீங்க ஆசீர்வதிக்க தொடங்கி இருப்பதற்காக நன்றி அப்பா. அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பார்த்து இன்னும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. இனி தேவ செயல் ஒவ்வொருவருக்குள்ள அது பயங்கரமா இருக்க போறதுக்காக நன்றி அப்பா. மோசையோடு இருந்த தெய்வம் எங்களோடு இணைந்து உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் நாள் எங்களை நடத்த ஆரம்பிச்சிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. உடைய கரத்துல முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். வழிபடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்குரியவர்கள் என்று தேவனுக்குரியவைகளை மேன்மையானவைகளை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று சொன்ன வார்த்தையின்படி மேலானவைகளை பார்க்கட்டும் ராஜா. மகிமையை வெளிப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.